ஊட்டி மரபியல் பூங்காவில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் நாய் பராமரிப்பு பார்க். ஊட்டி வரும் டூரிஸ்டுகள் தங்கள் செல்ல பிராணிகளை இங்கு விட்டுச் செல்லலாம். பார்க் வளாகத்தில் வெட்டனரி டாக்டர் குழு நாய்களை பராமரிப்பர். சத்தான உணவு வழங்கப்படும். நாய்கள் விளையாட உபகரணங்கள் ரெடி. ஆந்திராவை அடுத்து தமிழகத்தில் முதல் முறையாக ஊட்டியில் நாய் பராமரிப்பு பூங்கா அமைப்பு. சர்வதேச சுற்றுலா தலமான ஊட்டிக்கு தமிழ்நாடு, வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வரும் சுற்றுலா பயணிகள் சிலர் தங்களது செல்ல பிராணியான நாயையும் அழைத்து வருகின்றனர். ஆனால் இங்குள்ள பூங்காக்கள், படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் நாயை அழைத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இதனால் அவற்றை தனியாக அறையில் விட்டுவிட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக ஊட்டியில் நாய்கள் வளர்ப்பவர்கள் அவற்றை தனியாக நடைபயிற்சிக்கு அழைத்து செல்வதற்காக நாய்களுக்கான பிரத்யேக பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக ஊட்டி மரபியல் பூங்கா தேர்வு செய்யப்பட்டு அங்கு நாய்களுக்கான பிரத்யேக பூங்கா 40 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டது. இந்த டாக் பார்க் இன்னைக்கு ராஜா சார், மேடம் கலெக்டர் அண்ட் ஆல் மினிஸ்டர்ஸ் அண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் டெடிகேட்டட் பார்க். இங்கே எல்லாம் நாய் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு பார்க்கில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, விளையாடு வைக்கணும். அண்ட் பார்க்கில் ஆல்சோ தெர் இஸ் அ சாண்ட் பிட். பார்க் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் மேடம் பவ்யா கலெக்டர் பண்ணியிருக்கதே அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் எப்போ பார்த்தா டாக் ஓனர்ஸ் நாய் எடுத்துட்டு ரோடு மேலே வாக்கிங் பண்ணுறாங்கோ, ரோடு மேலே எக்ஸசைஸ் பண்ணுறாங்கோ. ஸோ அவங்க இதை நினச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்க் ஓப்பன் பண்ணிட்டு நிறையா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கதே நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நீலகிரிஸ் ஆளுங்களுக்கு, ஊட்டி ஆளுங்களுக்கு, ப்ளீஸ் வாங்கோ, யூஸ் பண்ணுங்கோ. கிவ் ஃப்ரீடம் டு யோர் டாக்ஸ், பிரிங் யோர் டாக்ஸ் and let them enjoy some freedom, because they also need nature, they also need freedom, they also need various kind of activity. So எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட், இங்கே டாக் பார்க்ல வந்துட்டு கொஞ்சம் உங்க டாக் கூட வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணுங்க. சிறுவர் பூங்காவில் விளையாடி மகிழ வசதியாக பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் இருப்பது போல் இங்கு வளர்ப்பு பிராணிகளான நாய்கள் விளையாடி மகிழ புற்களால் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை, சிறு குளம், ஸ்பிரிங்க்லர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர குப்ரஸ் மரங்களை கொண்டு அலங்கார வேலி உள்ளிட்டவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் நாட்டிலேயே முதலில் நாய்களுக்காக பிரத்யேக பூங்கா அமைக்கப்பட்டது. அடுத்தபடியாக தமிழகத்தில் ஊட்டியில் முதல் முறையாக நாய்களுக்கான பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நீலகிரிஸ் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாக் பார்க் நம்ம இன்னைக்கு இனாகரேட் ஆனரபிள் எம்பி சார் கையில் நம்ம இனாகரேட் பண்ணியிருக்கோம். இந்த டாக் பார்க்கில் வந்து பெரிய டாக்ஸ்க்கு, சின்ன டாக்ஸ்க்கு வந்து தனி செக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நிறைய ப்ளே எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே டைமில் இன்னைக்கு வந்து நம்ம பெட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு போர்ட்டல் கூட லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பெட் ஓனர்ஸ் ஆன்லைன்லவே அவங்க டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு அது பெட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லவே வாங்கிக்கலாம். அண்ட் நம்ம இந்த பார்க்கில் ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டீம் டிபார்ட்மெண்ட் சைடில் வெட்டர்னரியன்ஸ் டீம் கூட இருக்காங்க. அவங்க கூட பெட்ஸோட எல்லா வேக்சினேஷன் ஷெட்யூல் படி இருக்கா இல்லையா அதை மொத்தமாக கூட அவங்க செக் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் கூட இந்த ஸ்பேஸ் வந்துட்டு அடாப்ஷன் டிரைவ்ஸ்க்கும் அப்புறமா வந்து வேரியஸ் பெட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஊட்டியில் கூட ரொம்ப நல்ல டாக் ஷோ இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்காக கொடுக்குற ட்ரைனிங் கூட இந்த பார்க்கில் நம்ம டாக்ஸ்க்கு கொடுத்துடலாம். டாக் ட்ரெயினர்ஸோட பண்ணோம். அண்ட் பிளேசஸில் வந்து என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கூட நம்ம எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் வந்து இது நல்லா யூஸ் பண்ணிட்டு ஹாப்பி ஃபீல் ஆகுவாங்க. நன்றி.